अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 17/9/24. இன்னைக்கு பாபா முரளியில் தலைப்பு சொல்கிறார். இந்த முழு உலகத்திற்குமே ஒரு முக்கியமான தீர்த்தஸ்தானம் மவுண்ட் அபு. அபு தீர்த்தம் அப்படிங்கிறது இன்னும் போக போக வெளியாகும். அபுமலை பாபா வரக்கூடிய அந்த புண்ணிய பூமி, மகா யஜ்ஞம், தபஸ்யா பூமி. அது அநேக கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் வந்து தவம் செய்த இடம் அது. அப்படிப்பட்ட அந்த இடம் எப்போ ஃபேமஸ் ஆகும்னா, எப்போ நாம் மதுபனை பற்றிய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்குறோம், நாம் ஒரு மாடலாக எப்போ இருக்கிறோம், அப்பொழுது தான் பாபா வெளிப்படுவார். மதுபன் ஒரு மகா தீர்த்த ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாருங்க பாபா. தலைப்பு சொல்கிறார், மீட்டே बच्चे ये राज सभी को सुनाओ कि अब सबसे बड़ा तीर्थ है आबू, सबसे बड़ा तीर्थ है। स्वयं भगवान ने यहाँ से सबकी सद्गति की है. இனிமையான குழந்தைகளே, இந்த ரகசியத்தை அனைவருக்கும் நீங்கள் கூற வேண்டும். என்னவென்றால், மவுண்ட் அபு என்பது அனைத்தையும் விட மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம். அங்கே ஸ்வயம் பகவான் அங்கிருந்து அனைவருக்கும் சத்கதியை அளித்துள்ளார். இதை நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்த வேண்டும்.
कौन सी एक बात मनुष्य अगर समझ जाए तो यहाँ भीड़ लग जाएगी. எந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள் ஒருவேளை புரிந்து கொண்டார்களே ஆனால் பாபா சொல்றார் இங்கேயும் கூட அதிக அளவு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுங்கிறார். மற்ற எல்லா இடங்களையும் கூட்டம் இருக்கு, ஏன்னா அங்கெல்லாம் நியமங்கள் இல்லை. நம்ம இடத்துல பாபா நமக்கு நிறைய நியமங்கள் கட்டுப்பாடெல்லாம் வச்சுருக்கார். அதற்குட்பட்டவங்க தான் இங்கே வர முடியும், எல்லாரும் வர முடியாது, இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு எந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்கேயும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். मुख्य बात समझ ले कि बाबा ने जो राजयोग सिखाया था वह अभी फिर से सिखा रहे हैं. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். பகவான் எந்த ஒரு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதை மீண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எதை கற்றுக் கொடுத்திருந்தாரோ அதை மீண்டும் இப்பொழுது இந்த நேரம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சர்வவியாபி நகி, அவர் சர்வ வியாபி அல்ல, எங்கும் வியாபித்தவர் அல்ல. बाप इस समय आबू में आकर विश्व में शांति स्थापन कर रहे. பகவான் இந்த நேரம் மவுண்ட் அபு, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது, அந்த அபுல உலக சாந்திக்கான ஏற்பாடை, உலகம் முழுவதும் சாந்தியாக இருக்க வேண்டும் என்ற அமைதியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உஸ்கா ஜட யாதுகார் தெல்வாடா மந்திர் பி ஹை. அதனுடைய பாபா சொல்கிறாங்க ஜட நினைவு சின்னம். இப்படி புத்தர் வந்தார், அவருடைய நினைவார்த்தம். காந்தி வந்தார், நினைவார்த்தம். கிரைஸ்ட் வந்தார், அவரோட நினைவார்த்தம். அதே போல் பாபா சொல்கிறாரு பகவான் இந்த சிருஷ்டியில் அமைதியை உருவாக்குறார். நம்மலாம் ராஜயோகிகள், ராஜயோகத்தை இறைவனால் கற்றுத்தரக்கூடிய ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இதற்கு பலன் என்ன? இது எல்லாத்தினுடைய நினைவார்த்தம் தில்வாடா கோவில். ஆதிதேவ் யஹா சைத்தன்யமே பைட்டே. ஆதிதேவ் பாபா, பிரம்ம பாபா ஆதிதேவ் அவர் சைத்தன்யமாக இருக்காரு. ஏ சைத்தன்ய தில்வாடா மந்திர்கே. மதுபன் என்பது ஒரு சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள ஒரு கோவில்ங்கிறார். ये बात समझ ले तो आबू की महिमा हो जावे और यहाँ भीड़ लग जाए. எப்போ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, ஆபோட மகிமை அப்போ தான் வெளியாகும், எல்லா கூட்டங்களும் இங்கே வந்துவிடும். ஆபுக்கா நாம் பாலா ஹோகையா தோ யஹா பஹூத் ஆயங்கே. இப்போ மவுண்ட் அபுவினுடைய பேர் பிரசித்தமாகுதோ அப்பொழுது தான் நிறைய பேர் இங்கே வருவாங்கன்னு சொல்கிறார் பாபா. ஏன்னா பகவானை நோக்கி வந்தாதான் அப்பாட்டேந்து அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா? எல்லாருக்குமே பாபா அப்பா தானே, நமக்கு மட்டும் இல்லை. இப்போ எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும், பகவானை சந்திக்கணும், பாபாவை நினைக்கணும், அவர் அந்த புனித தீர்த்த ஸ்தலத்தில் கால் வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஜீவன் முக்தி. ஓம் சாந்தி. பச்சோக்கு யோக சிக்காயா, குழந்தைகளுக்கு யோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். और सब जहाँ अब आप ही सीखते हैं, सिखलाने वाला बाप नहीं होता है. ஆனால் நமக்கு ராஜயோகத்தை பாபா சொல்லி கொடுத்துருந்தார் போன கல்பா. ஆனால் பாபா சொல்கிறார் இப்போது எல்லா இடங்களையும் அவங்கவுங்களாம் யோகா கற்றுக்குறாங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஏக் தோக்கோ ஆப்பே ஹி சிக்கலாத்தே. அவங்களுக்குள்ளார ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. यहाँ तो बाबा बैठ सिखलाते बच्चों को. ஆனால் இங்கே பகவான் தன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கார். ராத்து தின்கா ஃபரக்கு ஹே. பாபா சொல்கிறாரு இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம். நமக்கு தெரிஞ்சதை வச்சு நமக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணி பேசி சொல்லி கொடுக்கறது வேற, ஸ்வயம் பகவான் கற்றுக் கொடுத்தவர் அனைத்தும் தெரிந்தவர் சொல்லி கொடுக்கறது வேற. वहाँ तो बहुत मित्र संबंधी आदि याद आते रहते, इतना याद नहीं कर सकते, इसलिए देही अभिमानी बहुत मुश्किल बनते. பாபா சொல்கிறார் மற்ற இடங்கள்லாம் உற்றார் உறவினர்கள் இவங்களுடைய ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள
நினைக்காம இருக்க முடியாது. ஆகவே தான் மற்ற இடங்கள்ல தேகி அபிமானியாக ஆத்ம உணர்வில் இருப்பது ரொம்ப சிரமம். यहाँ तो देही अभिमानी तुमको बहुत जल्दी बनना चाहिए, परंतु बहुत जिनको कुछ भी पता नहीं है. இங்கே நீங்கள் உடனடியாகவே ஆத்மாங்கிற அந்த உணர்வுக்கு நீங்கள் சீக்கிரம் வர வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இங்கே எல்லா நாலேஜ் இருக்குது. தெரியாதவங்களால தான் வர முடியாது, ஆத்மானு உணர தெரியாதவங்களால. இப்போ நீங்கள் ஆத்மாங்கிற ஞானம் பெற்றதுனால ஈஸியாக நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகலாம். श्री बाबा हमारी सर्विस कर रहे हैं, हमको कहते हैं अपने को आत्मा समझ बाप को याद करो. ஸ்ரீ பாபா நமக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். என்ன சொல்றார்? குழந்தைங்களே, நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க. जो बाप इसमें विराजमान है, यहाँ विराजमान है, उनको याद करना पड़ता है. ஸ்வயம் பகவான் சொல்றார், நான் இங்கே வந்திருக்கிறேன், இந்த பிரம்மாவுடைய உடல்ல வீற்றிருக்கின்றேன், என்னை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். बहुत बच्चे हैं जिसको ये निश्चय ही नहीं है. शिव बाबा ब्रह्मा तन द्वारा हमको सिखला रहे. जैसे और लोग कहते हैं ना, हम कैसे निश्चय करें, यहाँ ऐसे भी यहाँ भी हैं. பாபா சொல்றாரு, இங்கே கூட சில குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஏற்படுறதில்லை. சிவ பரமாத்மா பிரம்மாவுடைய உடல்ல நமக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கன்னு பாபா சொல்றாரு. நம்ப முடியல, நம்புறதில்ல. இப்படி மற்றவங்களாம் சொல்றாங்க இல்லையா, அதே போல மற்றவங்க என்ன சொல்றாங்க, தெரியாதவங்களாம் என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்களுக்கே நம்பிக்கை வரல, தெரியாதவங்க எப்படி நம்புவாங்க, மற்றவங்களாம் சொல்றாங்க இல்லையா, அதே போல இங்கேயும் சொல்றாங்க சிலர். अगर पूरा निश्चय होता तो बहुत प्यार से बाबा को याद करते करते अपने में बल भरते. ஒருவேளை பாபா பிரம்மா மூலமாக நமக்கு வாணி சொல்றார், பகவான் பூமியில அவதரித்துள்ளார் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு ஏற்பட்டிருக்குதோ அவங்க ரொம்ப அன்போட பாபாவை நினைச்சு 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 தன்னுடைய ஆத்மால சக்தியை நிரப்பிக் கொள்கின்றனர். பௌத்த சர்வீஸ் करते हैं, அவங்க ரொம்ப சேவா பண்றாங்க. क्योंकि सारे विश्व को पावन बनाना है ना, ஏன்னா முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்தணும் இல்லையா. योग में कमी है तो ज्ञान में भी कमी. பாபா சொல்றார், யோகால குறை இருந்தால் ஞானத்திலும் குறை இருக்குதுன்னு அர்த்தம். सुनते तो ही परंतु धारणा नहीं होती है. எல்லாருமே ஞானம் சொல்றாங்க, பாபா சொல்றாரு, ஆனா தாரணை என்பது ஏற்படுவதில்லை. கேட்குறாங்க எல்லாரும், முழு உலகத்தில் எல்லாருமே ஞானம் கேட்குறாங்க, ஆனால் தாரணை தான் இல்லை. தாரணாகர் ஹோ தோ ஃபிர் அவரும் கோபி தாரணா காராவே. நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா மற்றவங்களுக்கும் அதை நீங்கள் கற்றுத்தருவீங்க. பாபான்னு समझाया था. वे लोग कॉन्फ्रेंस आदि करते रहते, विश्व में शांति चाहते, परंतु विश्व में शांति कब थी, किस प्रकार हुई थी, वह कुछ भी नहीं जानते हैं. இன்னைக்கு உலகத்தில் நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. எப்படியாவது இந்த முழு உலகத்தில் அமைதி ஏற்படணும், அமைதி உருவாகணும்னு நிறைய பிளான் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறார், முழு உலகத்தில் அமைதி எப்பொழுது இருந்தது, எப்படி இருந்தது, எதுவுமே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிஸ் பிரகார் கி சாந்தி தி வஹி சாஹியேனா, எப்படிப்பட்ட அமைதி உலகத்தில் நிலவியது, அந்த அமைதியை கொண்டு வர வேண்டும் அல்லவா. ये तो तुम बच्चे ही जानते हो, विश्व में सुख शांति की स्थापना अब हो रही है. இப்போ நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம், முழு உலகத்திலும் சுகம் சாந்தியினுடைய ஸ்தாபனை என்பது இப்பொழுதுதான் ஆகி கொண்டிருக்கிறது. பாபா ஆயா हुआ है, பகவான் வந்திருக்கின்றார். कैसे दिलवाड़ा मंदिर है, आदि देव भी है, और ऊपर में विश्व में शांति का नज़ारा भी है. பாபா சொல்கிறாரு, பாருங்கள், அந்த மாடல் கூட தில்வாடா கோவிலில் வச்சுருக்காங்கங்கிறார் பாபா. நம்ம எல்லாருமே தில்வாடா கோயில் மவுண்ட் ஆபுல போகிறப்போ பார்த்துருக்குறோம், எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம். ஆதி தேவ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தபஸ்யால் இருப்பார். முழு உலகத்தில் அமைதியினுடைய அந்த சீனரியை காண்பிச்சிருப்பாங்க. இயற்கை நல்ல வளங்களோட, பசு பட்சிகள் ரொம்ப அழகோட, அந்த இயற்கை வளத்தோட ராஜ்யத்தோட காண்பிச்சிருக்காங்க. कहाँ भी कॉन्फ्रेंस आदि में तुमको बुलाते हो तो तुम पूछो,
विश्व में शांति किस प्रकार की चाहिए. கான்ஃபரன்ஸ்லலாம் உங்களை யாராவது அழைக்கிறாங்கன்னா நீங்கள் போய் கேளுங்க, முழு உலகத்தில் அமைதி வேண்டுமானால் எப்படிப்பட்ட அமைதி இருந்தது, என்ன விரும்புகிறீங்க, எப்படிப்பட்ட அமைதி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இன் லக்ஷ்மி நாராயணுக்கு ராஜ்யமே விஸ்வமே சாந்தி தீ. பாருங்க எப்போ அமைதி இருந்தது, இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்போ இருந்ததோ இந்த பூமியில், அப்போ இந்த உலகம் முழுவதும் அமைதியாக இருந்தது. वो दिलवाड़ा मंदिर में पूरा यादगार है. அது கூட அந்த தில்வாடா கோவிலில் கூட முழுமையான நினைவார்த்தம் இருக்குது. विश्व में शांति का सिंबल, विश्व में शांति का சிம்பல் தோ சாக்கியனா. பாபா சொல்கிறார் சாந்தியினுடைய அந்த அடையாளங்கள்லாம் இருக்கணும் தானே. லக்ஷ்மி நாராயணுக்கு சித்திர சேவி சமஸ்தே நகி. லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை வச்செல்லாம் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பத்தர் புத்தி ஏன்னா பாபா சொல்கிறேன், ஏன்னா உள்ளே எதுவுமே ஞானம் இல்லாதனால உள்ளே எப்படி போகும். உனோங்கோ பத்தானா சாஹியே கி ஹம் பத்தா சக்தே விஸ்வ में शांति का सैंपल एक तो लक्ष्मी नारायण और फिर इन्हों की राजधानी भी देखना चाहते हो, वो भी दिलवाड़ा मंदिर में चलकर देखो, மாடல் भी दिखाया जाएगा ना. பாபா சொல்கிறார் ராஜ்யம், இந்த முழு உலகத்தில் ராஜ்யம் எப்போ நடந்தது, அப்போ யாருடைய ஆட்சி இருக்கும்போது உலகம் அமைதியாக இருந்தது. பாபா சொல்கிறாரு இது எல்லாத்துக்குமே நினைவு சின்னம் இருக்குது. தில்வாடா கோயிலில் வேணால் போய் பாருங்கள், நல்லா அழகான கோவில் கட்டப்பட்டிருக்குது, அர்த்தத்தோட ஒன்றுமே கட்டியிருக்காங்க. மாடல் ही दिखाया जाएगा, वो चलकर आबू में देखो. அங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஆபூலையும் பாருங்கள். मंदिर बनाने वाले खुद नहीं जानते, जिन्हों ही बैठे यादगार बनाया, जिनका दिलवाड़ा मंदिर नाम रख दिया है. பாபா சொல்றார் கோயில் கட்டினவங்க ஸ்வயம் தான் தெரிஞ்சுக்கல. பாபா இதெல்லாம் நமக்கு இந்த நினைவு சின்னங்கள் யாருடையது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அதோட பேர் கூட பார்த்தீங்கன்னா தில்வாடா கோவில் அப்படின்னு அதுக்கு பேர் சூட்டப்பட்டிருக்குது. ஆதி தேவ் கோபி பிட்டாயா ஹே, ஆதி தேவ் பிரம்மாவை காண்பிக்கப்பட்டிருக்குது. ஊப்பர்வி ஸ்வர்கபி திகாயா, அந்த ஒவ்வொரு 108 மூர்த்தி இருக்கும், அந்த 108 மூர்த்திக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அழகான விதவிதமான சொர்க்கத்தோட சீனரி காண்பிக்கப்பட்டிருக்குது. ஜெசிவே ஜடகே வைசே தும்ஹோ சைத்தன்ய. அந்த கோயிலில் உள்ள ஒன்றும் ஜடம், ஜடப்பொருட்கள். ஆனால் நீங்கள் மதுபனில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நீங்கள் அனைவரும் சைத்தன்யமானவர்கள். இன்கோ சைத்தன்ய தில்வாடா நாம் ரகு சக்தே. பாபா சொல்கிறாரு மதுபனுக்கு சைத்தன்யமான தில்வாடா அப்படின்னு பேர் சூட்டலாங்கிறார். பரந்து பதா நகி கித்தனை பீடு ஓ ஜாவே. பாபா சொல்கிறார் ஆனால் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் என்ன ஆகுங்கிறார் பாபா, அவ்வளோ கூட்டம் வந்துடும். மனுஷி மூஞ்சி ஜாயே ஏ ஃபிர் கியா ஹே. எல்லாரும் வர தொடங்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் குழப்பம் வந்துடுங்க, என்ன நடக்குது என்ன இருக்குது எல்லாரும் போகிறாங்கன்னு. समझाने में बड़ी मेहनत लगती है. பாபா சொல்கிறார் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு தேவைப்படுது. बहुत बच्चे भी नहीं समझते. அதிக குழந்தைங்க இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. भाई दर पर पास में बैठे समझते कुछ भी नहीं. பக்கத்தில் பாபா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தை கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. प्रदर्शनी में अनेक प्रकार के मनुष्य जाते, ढेर मत है. வைஷ்ணவ தரம் வாலே பி ஹே. பாபா சொல்கிறாரு படவிளக்க கண்காட்சியெல்லாம் வைக்கும்போது நிறைய மனிதர்கள் வராங்க, பலவிதமான மடங்கள் மடாலயங்கள். பாபா சொல்கிறாரு வைஷ்ணவ தர்மத்தினர் கூட இருக்காங்க. வைஷ்ணவ தர்மக்கு அர்த்தி நகி சமஸ்தே. வைஷ்ணவ தர்மம்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கல. ஸ்ரீ கிருஷ்ணகி பாதுஷாக்கி கஹா ஹே ஜான்தே நஹி. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் எங்கே இருக்குதுங்கிறத கூட தெரியாது. கிருஷ்ணகி ராஜாய்க்கோ தோ ஸ்வர்க் வைகுண்ட கஹா ஜாத்தா. கிருஷ்ணருடைய ராஜ்யத்தை ஸ்வர்க்கம் வைகுண்டம் என்று அழைக்கப்படுது. பாபா ने कहा था जहाँ बुलावा हो वहाँ जाकर तुम समझाओ विश्व में शांति कब थी.
பாபா கூறியிருந்தார், எப்பெல்லாம் உங்களுக்கு அழைப்புதல் கூப்பிடுறாங்களோ, அழைப்புதல் கொடுக்குறாங்களோ, அப்போ நீங்கள் போய் சொல்லுங்க, முழு உலகத்திலும் அமைதி என்பது எப்பொழுது இருந்தது. ஆபு சப்சே ऊंचे ती ऊंच तीर्थ हैं क्योंकि यहाँ बाप विश्व की सदगति कर रहे. பாபா சொல்றார், எல்லாரை விட எல்லாத்தையும் விட மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் மதுபன் தாங்கிறார். ஆபு, மவுண்ட் ஆபு. மவுண்ட் ஆபுலேயும் பாபா வரக்கூடிய பாண்டவ பவன், அங்கிருந்து தான் பாபா முழு உலகத்திற்குமே சத்கதியை அளித்து கொண்டிருக்கிறார். ஆபு पहाड़ी पर उनका सिंबल देखना हो तो चलकर दिलवाड़ा मंदिर देखो. பாபா சொல்றாரு, மதுபன் அப்படிங்கிறது பஹாடி, மேலே போகணும், மலை, ஹில் ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அங்கே பாபா சொல்கிறாரு, அங்கே தான் இந்த சிம்பிள் காண்பிக்கப்பட்டிருக்க அடையாளம், தில்வாடா கோவில் காண்பிக்கப்பட்டிருக்கு, அதுவும் மவுண்ட் ஆபுல தான் இருக்குது. விஷ்ணுமி சாந்தி கேசி ஸ்தாபன் கீர்த்தி உன்கா சிம்பிள் ஹே. பாபா சொல்கிறார், முழு உலகத்துலேயும் எப்படி அமைதி இருந்ததுங்கிற அடையாள சின்னம் இருக்குது. சுன்கர் போத் குஷ் ஹோங்கே, அதெல்லாம் கேட்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஜெயினி லோக் பி குஷ் ஹோங்கே, ஜெயின மதத்தை சேர்ந்தவங்களும் குஷி அடைவாங்க. தும் கஹேங்கே பிரஜாபிதா பிரம்மா அமரா பாபா ஆதி தேவ். நீங்கள் சொல்கிறீங்க பிரஜாபிதா பிரம்மா யார் தெரியுமா? எங்களுடைய அப்பா ஆதி தேவ் அவர். தும் சம்ஜாத்தே ஃபிர் பி சமஸ்தே நகி, நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் ஞானம் புரியறதில்ல. கேத்தகி பிரம்மா குமாரியா பத்தானே கியா கேத்தி ஹே, புரியாதவங்க என்ன சொல்லுவாங்களாம், இந்த சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல பிரம்மகுமாரி சிஸ்டர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியலன்னு. तो बच्चों को आप की बहुत ऊंची महिमा करके समझाना चाहिए. மதுபன்ல என்ன நடக்குது, யார் வரா, என்ன விஷயம் சொல்லப்படுது, யார் யாருக்கு சொல்கிறா, இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லுங்க. ஆபுகை படைத்தை பட தீர்த், அபுதான் மிகப்பெரிய தீர்த்தம். பாம்பே மேபி சம்ஜா சக்தே ஹோ. பாபா சொல்கிறாரு, பாம்பேயில் கூட நீங்கள் இதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்லலாம். அபு பஹாடு படைத்தை படா தீர்த், அபு எவ்வளோ உயரமானது இல்லையா, மிக உயர்ந்த ஸ்தலமும் அதுதான், தீர்த்த ஸ்தலமும் அதுதான். क्योंकि परमपिता परमात्मा ने आबू में आकर स्वर्ग की स्थापना की. ஏன்னா பகவான் நிராகாரமான ஜோதி இறைவன் அபுல தான் சொர்க்க ஸ்தாபனையை செய்திருக்கிறார். कैसे स्वर्ग की रचना रची, वरण का स्वर्ग का आदि देव का मॉडल आबू में है. எப்படி பகவான் சொர்க்கத்தை உருவாக்கிறார் அப்படிங்கிறத அந்த சொர்க்கத்தினுடைய ஆதி தேவனுடைய அந்த மாடல் கூட அபூல இருக்குது. जिसको कोई भी मनुष्य समझते नहीं है. இதெல்லாம் யாருக்குமே புரியறதில்ல. हम सब जानते, तुम नहीं जानते हो इसलिए हम तुमको समझाते हो. பாபா சொல்றார், இறைவன் யார், அவர் எங்கே இருக்கார், எப்படி வந்தார், எங்கே வந்தார், இதை பற்றிலாம் நாங்கள் சொல்கிறோன்னு புரிய வைங்க. पहले तो तुम पूछो, முதல்ல நீங்கள் கேளுங்க. विश्व में शांति किस प्रकार चाहते हो. நீங்கள் முதல்ல கேளுங்க, உலகத்தில் அமைதி வேணும், அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்கிறீங்களே, எப்படிப்பட்ட அமைதி இருக்க வேண்டும்னு நினைக்கிறீங்க. கபி தேக்கா, அந்த மாதிரி அமைதியான ஒரு பூமியை நீங்கள் பார்த்ததுண்டா? முழு உலகத்திலையும் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி இருந்தது இல்லையா, அப்பொழுது ஒரே ஒரு ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. அவர்களுடைய வம்சாவளி மூலமாக தான் ராஜ்யம் என்பது நடைபெற்றது. அந்த மாடலை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா? எங்கே பார்க்கணுங்கிறார் பாபா? அபூமலையில் போய் நீங்கள் பார்க்கலாம். எத்தொகைஹி புராணி பதி துனியா, இந்த உலகத்தில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைங்கிறார். இது ரொம்ப மோசமான பழைய உலகம். நை துனியா தோ நஹி கஹேங்கே, புது உலகம்னு இது சொல்ல முடியாது. நை துனியாக்கா மாடல் தோ யஹா ஹே, புது உலகத்தோட மாடல் இங்கே தான் இருக்குது. எங்கே? தில்வாடா டெம்பிளில் மேலே சித்திரம் பொறிக்கப்பட்டிருக்கு. நை துனியா ஸ்தாபன் ஓ ரஹி ஹே, தும் ஜான்தே ஹோ தப் பத்தலாத்தே ஹோ. புது உலகம் இப்போ தான் உருவாயிட்டுருக்குது. இது நம்ம தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியுது.
சபி நஹி ஜான்தே ந பத்தலாத்தே ந சமஜ் மே ஹி ஆத்தா. எல்லாராலும் இந்த மாதிரிலாம் நம்மள மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கும் தெரியாது, யாருமே புரிஞ்சிக்கல. பாத்தே போது சஹஜ் ஹே. பாபா சொல்லக்கூடிய ஒரு ஞான விஷயங்கள் ரொம்ப ஈஸி. ஊப்பனவே சொருக்கி ராஜதானி கடிகே. நம்ம என்ன செய்கின்றோம், அதற்கு பலன் என்னங்கிறத பாபா தெளிவாக காட்சி மூலமாக காண்பிச்சிருக்கார். கீழே பார்த்தீங்கன்னா ஆதி தேவ் இருப்பார், மேலே பார்த்தீங்கன்னா அதற்கான சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கும். தபஸ்விகள்லாம் உட்காந்து தவம் பண்ணுவாங்க, மேலே பார்த்தா அந்த தவத்துக்கான பலன் காண்பிக்கப்பட்டிருக்கு. நிச்சயம் ஆதிதேவ் बैठा है जिसके एडम भी कहते हैं वही ग्रेट ग्रेट ग्रैंडफादर. ऐसे तुम महिमा सुनाएंगे तो सुनकर खुश होंगे. है भी बरोबर அக்யூரேட். பாபா சொல்கிறார், நீங்கள் சொல்கிறக்கூடிய ஒவ்வொரு ஞான விஷயங்களுக்குள்ள அக்யூரேட். ஆதி தேவ் பிரம்மாவை காட்டப்படுது, ஆடம் சொல்லப்படுது, ஆதி தேவ் அவர் தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். இந்த மாதிரி மகிமையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது சரியான ஞானம். तुम श्री कृष्ण की महिमा करते हो परंतु तुम जानते हो कुछ भी नहीं. கிருஷ்ணருடைய மகிமையை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. தும் ஜான்தே தோ குச் நஹி ஹோ. நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிறார். கிருஷ்ணத்தோ வைகுண்டக்கா மகாராஜா, உங்களுக்கு தெரிஞ்சது தான். கிருஷ்ணர் யார்? வைகுண்டத்தினுடைய மகாராஜா, விஸ்வத்தினுடைய எஜமானனாக இருந்தார். उनका तुम मॉडल देखना चाहो चलो आबुमे. பாபா சொல்கிறார், சொர்க்கத்தோட மாடல் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, வாங்க அபுமலைக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போங்க. ஒபி மாடல் திக்காவே, அந்த மாடலை போய் அங்கே காண்பீங்கிறார் பாபா. என்ன மாடலு? தில்வாடா கோயிலில் போய் காட்டுங்க. சங்கம் யுகி தபஸ்யா பி திக்காவே. அதை மட்டும் காட்டக்கூடாது, சங்கம யுகத்தோட தபஸ்யா என்ன, பகவான் என்ன ஒரு கலையை சொல்லி கொடுக்குறார், பாரம்பரியமிக்க கலை, அந்த யோக கலையும் காட்டுங்க. ப்ராக்டிக்கல் ஜோ ஹுவாத்தா உஸ்கா யாதகார் திக்காய். என்னெல்லாம் நடந்ததோ நடைமுறை வாழ்க்கையில் அதை தான் நினைவார்த்தமாக காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். சிவபாபா லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தை உருவாக்குனார், அந்த சித்திரமும் இருக்குது. அம்பா காபி மந்திர் ஹே, அம்பா அம்மன் கோயில் இருக்குது. அம்பா கோய் 10-20 புஜாயே नहीं है. அம்மனுக்கு 20-10 புஜங்கள் 20 புஜங்கள்லாம் கிடையாது. புஜாய் तो 2 ही होती है. கைகள்னாலே 2 தான் காண்பிக்கப்படுது. तुम आओ तो तुमको दिखावे. வைகுண்டமே ஆபு में दिखाइए. வைகுண்டத்தை நாங்கள் அபூவில் காட்டுறோம், வாங்கன்னு சொல்லுங்கள். आबू में ही बाबा ने आकर सारे विश्व को हेवन बनाया, सद्गति दी. பாபா அபூமலையில் வந்து தான் அனைவருக்கும் சத்கதியை வழங்குகிறார். ஆபு சப்சே படா தீர்த். திரும்பி திரும்பி சொல்கிறார். மதுபனை பற்றி இன்றைக்கி எல்லாருமே நம்ம வர்ணிக்கணும். தர்ம வாழோங்கோ சத்கதி கர்னேவாலா ஏக்கி பாப்பே. எல்லா தர்மத்தினருக்குமே ஜீவன் முக்தி சத்கதி அளிப்பவர் ஒரே பாபா தான். உனக்கா யாதுகார் சொல்லோ ஆப்கோ ஆபுமே திக்காவே. அவருடைய நினைவு சின்னத்தை பார்க்கணுமா, வாங்க மவுண்ட் ஆபுக்கு. ஆபுக்கு भी तुम महिमा कर सकते हो. பகவான் வரக்கூடிய அபுமலையை பற்றி நீங்கள் தான் வர்ணிக்கிறீங்க. तुमको सब यादगार दिखाए. क्रिश्चियन लोग भी जानने चाहते हैं प्राचीन भारत का राजयोग किसने सिखाया, क्या चीज थी, बोलो चलो आबू में दिखाएंगे. கிறிஸ்டின்ஸுக்கு இன்றைக்கி ரொம்ப விரும்புகிறாங்க, பழமையான பாரதத்தினுடைய யோக கலை என்ன, அதை யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி அந்த யோகக்கலை இருந்தது அங்கே? பாபா சொல்கிறாரு, வாங்க மவுண்ட் ஆபுல மாடல் இருக்குது, நான் காண்பிக்கிறேன்னு சொல்லுங்கள். வைகுண்டபி போகிற அக்யூரேட் பண்ணாய ஊப்பர் சத்துமே. பாபா சொல்கிறாரு, ஒன்று யோக கலையும் கற்றுத்தரப்பட்டிருக்குது அபு மலையில். அந்த யோகத்துக்கான பலன் என்ன அப்படிங்கிற அந்த வைகுண்ட பிராப்தத்தை கூட சவுத்தில் அக்யூரேட்டாக பொறிக்கப்பட்டிருக்குது. तुम ऐसे नहीं बना सकते हो तो ये अच्छी रीति बताना है. நீங்கள் அதில் இருக்கிறத மட்டும் அப்படியே சொல்லணும்னு இல்லை, நல்ல விளக்கி தெளிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம், ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்குங்கிறார் பாபா. டூரிஸ்ட் தக்கா காத்து हैं वो भी आकर समझे.
பாபா சொல்கிறார் பாருங்கள், டூரிஸ்ட்லாம் அங்கங்கே யாத்திரான்னு அலைஞ்சி ரொம்ப களைச்சி போயிடுறாங்க, ஏமாந்து வராங்க. இங்கே கடவுள் கிடைப்பாரான்னு நீங்கள் புரிய வைங்க. துமாரா ஆபுக்கா நாம் பாலா ஹோகையா தோ போத் ஆயேங்கே. பாபா சொல்கிறார், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த அபுனுடைய பேர் எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுதோ எல்லாருமே வருவாங்க. அபு போத் மஷூர் ஹோ ஜாயேகா. அபுமலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிவிடும். जब कोई पूछते ही तो विश्व में शांति कैसे हो, सम्मेलन आदि में निमंत्रण देते हैं तो पूछना चाहिए विश्व में शांति कब थी जानते हो. நீங்கள் கேளுங்க, உலகத்தில் அமைதி வேணும்னு எல்லாருமே நினைக்கிறீங்களே, இந்த அமைதி எப்போ இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதற்கான மாடல் தான் மவுண்ட் அபுல இருக்குது. உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் அது. பாபா சொல்கிறாரு, துமாரே மேபி நம்பர் வாரு, உங்களையும் கூட புரிஞ்சுக்கிறது நம்பர் வாரு தான். महारथी म्यूजियम आदि संभालने वाले, परंतु ठीक रीति किसको समझाते ही व नहीं. बाबा रेट तो करते ना. பாபா சொல்கிற பெரிய பெரிய மகாரதிகள், நல்ல ஞானம் சொல்லக்கூடியவங்க, மியூசியத்தில் எல்லாருக்கும் படவிளக்க கண்காட்சி சொல்லக்கூடியவங்க, மியூசியம் பார்த்துக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க சரியாக சொல்கிறாங்களா இல்லையா, பரமாத்மா யார், நான் கொடுக்குற அறிமுகத்தை கரெக்டாக அப்படியே சொல்கிறாங்களாங்கிறத பாபா ரீட் பண்ணுறாராம். எங்கே இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். பாபா சப் குछ समझते हैं, பாபாவுக்கு எல்லாமே தெரியும். जो भी जगह है उनको समझते हैं, யார் எங்கெங்கே இருக்காங்க, எப்படிலாம் சேவா பண்ணுறாங்க எல்லாமே பாபாவுக்கு தெரியுது. கோன் புருஷார்த் கர்த்தே क्या पद पाएंगे, யார் என்னென்னலாம் முயற்சி செய்கிறாங்க, அதற்கான என்ன பதவி அடைவாங்க. इस समय अगर मर पड़े तो कुछ भी पद पा नहीं सकेंगे. இந்த நேரம் ஒருவேளை யாராவது இறந்து விட்டால், ஒருவேளை பாபா சொல்கிறார் எந்த பதவியும் அடைய முடியாதவங்களால. யாருக்கு யாத்ராக்கி மெஹனத் வ சமஜ் நஹி சக்தே. நினைவு யாத்திரையினுடைய அந்த உழைப்பு என்பது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. பாபா ரோஸ் நை பாத்தி சம்ஜாத்தே, इसे समझा कर ले आओ यहाँ तो यादगार कायम है. மதுபனுக்கு எல்லாரையும் புரிய வச்சு அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா மதுபனில் தான் பாபா சொல்கிறாரு எல்லா நினைவுக்கான அந்த நினைவு சின்னம் பர்மனண்ட்டாக அங்கே இருக்குது. புது புது விஷயங்களை பாபா குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்ருக்காரு. பாபா கேத்தகி மேபி ஆகும். பாபாவே சொல்கிறார், நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆதி தேவ் பி யஹா ஹே, ஆதி தேவ் எங்கே இருக்கார், அவரும் இங்கே தான் இருக்கார். வைகுண்ட பி யஹா ஹே, வைகுண்டம் இங்கே தான் இருக்குது. அபுக்கு போத் பாரி மகிமா ஹோ ஜாயேகி. பாபா சொல்கிறார், மவுண்ட் அபோட மகிமை எல்லையற்றதாக ஆகிவிடும். ஆபு பத்தா நஹி கியா ஹோ ஜாயேகா. பாபா சொல்கிறார், ஆபு அப்படி பிரசித்தமாயிடும், என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியாது, அவ்வளோ கூட்டம் வருவாங்க. ஜிसे देखो कुरुक्षेत्र को अच्छा बनाने के लिए करोड़ों रुपया उड़ाते रहते, कितने ढेर मनुष्य जाकर वहाँ इकट्ठा होता है, कितनी बदबू गंदगी होती है, बात मत पूछो, कितनी भीड़ होती है. समाचार आया था. பாபா பிரம்மா பாபாவுக்கு அவருடைய அனுபவம் சொல்கிறாரு, எனக்கு எல்லா மெசேஜும் வருதுங்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி குருக்ஷேத்திரம்ங்கிற இடத்துல எவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு என்ன பண்ணுறாங்க, அதை ரொம்ப அழகுபடுத்துகிறாங்க அந்த இடத்த, அந்த ஊரை. பாபா சொல்கிறாரு எல்லாம் ஒன்று சேர்ந்து குருக்ஷேத்திரான்னு சொல்லி அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது, ஒரே ஸ்மெல் வருது, கேட்க வேணாங்கிறார் பாபா. தீர்த்த ஸ்தலமாக அதுங்கிறாரு. அப்படி கூட்டமாக இருக்குது. எல்லா செய்தியும் எனக்கு வந்தது. பஜன் மண்டலிக்கா ஏக் பஸ் நதிமே டூப் கயி. பாபாவுக்கு மெசேஜ் வந்திருக்கு, பஜன் மண்டலிங்கிற ஒரு பஸ்ஸு தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு எசப் துக்கைன்னா இவங்க யாத்திரா போகிறேன்னு போகிறாங்க. இதெல்லாம் துக்கமான விஷயம் இல்லையா? அக்காலை மிருத்தி ஊற்றி ரேத்திக்கு யாத்திரையில் கூட என்ன ஆகுது, அக்கால மரணம் ஏற்படுது. வஹாத்தோய்சி குச்சு ஒத்தா நகிஹே. பாபா சொல்கிறார், ஆனால் அங்கே சொர்க்கத்தில் இந்த மாதிரி துக்கம் தரக்கூடிய விஷயங்களே கிடையாது. வைகுண்டத்தில் சபாத்தையும் தும் சம்ஜா சக்தேகோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம். பாத்சீத் கர்னே வாலா படா சென்சிபிள் சாஹியே. பாபா சொல்கிறாரு, நல்ல பேசக்கூடியவங்க எப்படி இருக்கணுமா,
நல்லா इंटेलिजेंटா இருங்க. பாபு ஞான் கா பம்ப் कर रहे हैं. பாபா ஞானம் என்ற பம்ப் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, கேஸ் ஸ்டவ்வில் அந்த பம்ப் அடிப்பாங்க, அடிக்கடிக்க அது என்ன ஆகும், நல்லா எரியும். அந்த மாதிரி புத்திமே பிட்டா ரகே, பல விஷயத்த சொல்லி என்ன பண்ணுறாரு, எப்படியாவது குழந்தைங்களுடைய புத்தியில் இந்த விஷயத்த தங்க வைக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும்னு பாபாவும் முயற்சி எடுக்கிறார். துனியா தோடைகின் பார்த்தவங்க சமஸ்தே, உலகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓ சமஸ்தே ஹே நை துனியா கா ஷைர் கர்னே ஜாத்தே ஹே, புது உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு போகிறாங்க. பாபா கேத்தே துனியா பூராணி ஹோ கை, கை கி கை. பாபா சார் என்ன புது உலகம், எல்லாமே பழசா போச்சுங்கிறார் பாபா, பழசாவே ஆயிடுச்சு. கேத்தே ஹே 40,000 வருஷ படே, 40,000 வருஷம் இருக்குங்கிறாங்க. தும் தோ பத்தலாத்தே ஹோ 5,000 வருஷ கா ஹே சாரா கல்ப் ஹி, முழு கல்பம் 1000 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க. புராணி துனியா கா தோ மௌத்து சாம்னே கடா ஹே, பழைய உலகத்தினுடைய மரணம் எதிரில் இருக்குது. இன்கோ கஹா ஜாத்தா ஹே கோர் அந்தியார், இதை தான் சொல்லப்படுது கார் இருள் என்று. கும்பகர்ணனோட தூக்கத்தில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. கும்பகர்ணன் அரை கல்பா தூங்கியிருந்தார், அரை கல்பா விழிச்சிருந்தார். பாபா சார் நீங்களும் கும்பகர்ணனாக தான் இருந்தீங்கிறார் பாபா நம்மளை. பாருங்கள், இந்த விளையாட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? சொல்லும்போதே என்ன ஆகுதுங்கிறார் பாபா, நீங்கள் விழிப்புணர்வை கொண்டு வந்துடுறீங்க. ஹம் சிவ பாபா கே பாஸ் ஜாத்தே ஹே, நீங்கள் போகும்போதே என்ன பண்ணுறீங்க, நான் பாபாட்ட போகிறேன் நினைக்கிறீங்க. சிவபாபா சொர்க்கி ஸ்தாபனா கர் ரஹே, சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அவ்வளோ ஈஸியாக சொர்க்கங்கிறது. உஸ் பேஹத் கே பாபா கோ யாத் கர்னே சே பேஹத் கா வர்ஷா மில்தா, எல்லையற்ற பாபாவை நினைக்கிறதுனால எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. அவரும் சொல்கிறார். तो वो भी कह देते शिव बाबा हम आपके बच्चे हैं. பிரம்மா பாபாவும் சொல்கிறாரா, शिव बाबा நானும் உங்கள் குழந்தைன்னு, आपसे वर्षा ज़रूर लेंगे, உங்கள்கிட்டேருந்து கட்டாயமாக ஆஸ்தி எடுப்பேன்னு. பஸ் பேடா பார், அவ்வளோதான், நீங்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்துடலாம். பாபா புரிஞ்சுட்டா போதும், அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுருவார். பகவான் கா பாவனா கா பாடா தேக்கோ கித்தனா மில்தா ஹே, நம்ம அன்பாக நினைக்கிறோம்ல அதுக்கு தான் பலன் அதிகமாக கிடைக்கிது. பக்தி மார்க்கமே தோ அல்ப கால் கா சுக்கு ஹே, பக்தி மார்க்கத்தில் அல்ப கால சுகம். யஹா தும் பச்சே ஜான்தே ஹோ பேஹத் கே பாபா சே பேஹத் கா வர்ஷா மில்தா, எல்லையற்ற பகவான்கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது. பத்தோ பாவனாக்கா, அது பாவனைக்கு, இது ப்ராக்டிக்கல் கிடைக்கிது. அல்ப காலத்தினுடைய சுகத்துக்கும் என்ன இருக்குது, அல்பகால சுகம் கூட ஒரு பலன் தானே. பாபா சொல்கிறேன், இங்கே 21 பிறவிக்கு பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் அன்பாக பாபாவை நினைக்கிறதுக்கான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. மற்றபடி சாட்சாத்காரம் காட்சியிலலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறார் பாபா. कोई कहते साक्षात्कार हो तब बाबा समझ जाते कुछ भी समझा नहीं. சில நினைக்கிறாங்களாம் காட்சி கிடைச்சா போதும், நம்ம பாபாவை புரிஞ்சுக்கிறோம், ஆனால் காட்சியில் எதுவுமே புரியாதுங்கிறார் பாபா. சாட்சாத்கார் கர்னா ஹே தோ ஜாக்கர் நவதா பக்தி கரோ, ஒரு வேளை நீங்கள் காட்சிக்கு விரும்பணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முழு பக்திக்கு போயிடுங்கிறார். உன்சி குச்பி மில்தானே, பக்தி செஞ்சுட்டு தானே வந்திருக்கீங்க, அதில் ஒன்றுமே கிடைக்கலையே உங்களுக்கு. தூசரி ஜென்மே குச் அச்சா பன் படைங்க, அடுத்த பிறவியில் பக்தி நல்லா செஞ்சால் அடுத்த பிறவி கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. பாபா சொல்கிறாரு, நல்ல பக்தி செஞ்சிங்கன்னா பாபா நல்ல ஜென்மா கிடைக்கும், அவ்வளோதான். லேக்கின் யஹா தோ ஏ பாத்தி நியாரி ஹே, ஆனால் இங்கே விஷயமே தனிப்பட்ட விஷயம். ஏ பூராணி துனியா பதல் ரகி ஹே, இந்த பழைய உலகம் மாறிட்டுருக்கு. பாப்கி துனியா பதல்னே வாலா, பாபா யார், உலகத்தை மாற்றக்கூடியவர். யாதுகார் கடாகேனா, பாபா சொல்கிறார் நினைவார்த்தம் இருக்கு இல்லையா, போத்து புராண மந்திர், ரொம்ப பழைய கோவில். टूटता करता है तो फिर मरामत कराते रहते, परंतु वह शोभा तो कम हो ही जाती है ना. பழைய கோவிலை கொஞ்சம் இடிஞ்சிருக்கு, அங்கே வீரல் விட்டுருக்குன்னா கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, அதை மராமத்து பார்த்து சரி பண்ணுறாங்க.
ஆனாலும் அதோட அழகு இயற்கையாக உள்ளதோட அழகு கொஞ்சம் குறைய தானே செய்யுது. வினாஷ்கி சீஜை, உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் ஆத்மானு புரிஞ்சு உங்களை பாபாவை நினச்சாதான் விகர்மங்கள் விநாசமாகும். இது படிப்பிற்கான விஷயம். பாபா சொல்றாரு படிப்பிற்கான விஷயம். பாக்கி ஜோ மதுராமே मधुबन कुछ गाली याद आदि बैठ बनाया है वह कुछ भी नहीं है, ये कोई गोपियों का खेल है. பாபா சொல்றார் மற்றபடி கதையில் என்ன காட்டியிருக்காங்க, நிறைய பக்தி மார்க்கத்தில் மதுராவில் மதுபன் போல் நிறைய அழகான மாளிகையெல்லாம் காட்டியிருக்காங்க. பாபா சொல்கிறாரு அங்கங்கே அழகான தெரு, அழகான அந்த சொர்க்கத்தில் காட்டுவாங்க இல்லையா, அழகான இப்படி மாளிகை போகிற வழி அதெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாளிகையினுடைய ஆர்ச் அதெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாபா சொல்கிறாரு கோபிகையினுடைய விளையாட்டு கிடையாது. அங்கெல்லாம் போய் மாடல் தான் காட்டியிருக்காங்கங்கிறார் பாபா. சம்ஜானமே படி மெஹனத் கர்னி படுத்துக்கு, இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. ஏகி பாயிண்ட் அச்சுரிதி பயிட்டு சம்ஜாவும், ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா உட்காந்து சொல்லித்தாங்க. கான்ஃபரன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஏற்பாடு செய்கிறீங்க. அதில் பாபா சொல்கிறாரு யோகம் வேணுங்கிறார். பாபாவோட நினைவு இருக்கணும். வாளில் கூர்மை இல்லாட்டா அம்பு எய்ய முடியாது இல்லையா, அதே போல் தான் இங்கேங்கிறார். லேட் ஆகுதுங்கிறாரு, இவ்வளோ லேட் ஆகுதுங்கிறாரு, யோகா சக்தி இல்லைங்கிறாரு. अभी मान ले कि परमात्मा सर्वव्यापी नहीं है तो भीड़ लग जावे. ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க பகவான் எங்கும் நிறைஞ்சவர் அல்ல அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். பரந்து அப்படி டைம் நக்கி, ஆனால் இப்போ நேரம் இல்லைன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. एक बात मुख्य समझाए ராஜயோக பாபானே சிக்காயாத்தா, பகவான் ராஜயோகத்தை சொல்லி கொடுத்தாருங்கிற முக்கிய விஷயத்தை புரிஞ்சுட்டா போதும். பாபா சொல்கிறாரு இந்த நேரம் பாபா யோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவ்வளோதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், அக்கறை போய் சேர்ந்துடலாம். பாபா புரிய வைக்கிறார் இந்த படிப்புங்கிறது சோர்ஸ் ஆஃப் இன்கம். மனிதனை தேவதையாக மாற்றக்கூடிய படிப்பை பகவானே படிப்பிக்கிறார். இதில் தூய்மைக்கான விஷயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தெய்வீகுண்பி தாரன் கர்ணே, தெய்வீக குணத்தின் தாரணையும் இருக்க வேண்டும். பாபா சொல்கிறார் எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் நம்பர் வாராக தான் குழந்தைங்க இருக்காங்க. ஜோபி சென்டர்ஸ் இஸ் சப் நம்பர் வார், எல்லா சென்டருமே நம்பர் வாராக இருக்குது. சாரி ராஜதானி ஸ்தாபன் ஒரு ரஹி, முழு ராஜ்யமும் இப்போ தான் உருவாகிட்டு இருக்குது. மாசிகா கர்த்தோடேஹி, சுற்றி விட்டு போகிற மாரி அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறார். போலோ சொர்க்க கஹா ஜாத்தா சத்தியுகோ, சொல்லுங்கள் சொர்க்கம்னாலே சத்தியுகம். வஹாக்கா ராஜ்ய கேசே சல்தா, அங்கே ராஜ்யம் எவ்வாறு நடைபெறுகிறது. தேவதாவுக்கா ஜுண்டு தேக்கனாவத்தோ சலா அபு, தேவதைகளுடைய கூட்டத்தை பார்க்கணுமா வாங்க, அபுக்கு வாங்க. அவருக்கு இசை ஜஹாஹி நகிஹே, ஜஹா இசே சத்துமே ராஜை திக்காய் ஹோ, வேறு எங்கேயுமே இந்த மாதிரி மாடல் கிடையாது. சோத்தில் சித்திரம் வரையப்பட்டுள்ள மாடல் அபுல தான் இருக்குது. அஜ்மீர்மே சொர்க்கா மாடல்கே பரந்து ஓ और बातें, அஜ்மீரில் கூட சொர்க்கத்தினுடைய மாடல் இருக்குது, அது வேறு விஷயங்கிறார். யஹா தோ ஆதி தேவ்பிகே, ஆனால் மவுண்ட் அபுல தான் ஆதி தேவ குறிப்பாக காண்பிக்கப்படுது. ஏன்னா ஸ்ரீபாபா பிரம்மா பாபா மூலமாக தானே ஞானம் கொடுக்குறாரு. ஆதி தேவிலன்னா ஸ்ரீபாபா எப்படி ஞானம் கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் இங்கே தான் அது நினைவார்த்தம் இருக்குது. சத்திய கிஸ்னி அவர் கேசி ஸ்தாபன் கியா அக்யூரட் யாதுகார், சத்தியுகம் எப்படி யாரால் உருவாக்கப்பட்டுள்ளதுங்கிற அக்யூரட்டான நினைவு சின்னம் இதுதான். சைத்தன்யமான தில்வாடா அப்படிங்கிற பெயருங்கிறது ஒன்றும் வைக்க முடியாது. जब मनुष्य खुद समझ जाएंगे तो आप ही कहेंगे तुम लिखो. பாபா சொல்கிறார் மனிதர்கள் ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ சொல்லுவாங்க, அப்போ எழுதிடுவாங்க. அவங்க தானாகவே எழுதுவாங்க. अभी नहीं है, अभी तो देखो थोड़ी बात में ही क्या कर देते हैं, क्रोधी बहुत होते हैं. இப்போ அப்படி இல்லை, நம்ம ஞானம் கொடுத்தாலே சில பேருக்கு கோபம் வருது.
தேக அபிமானம் என்ன தேக உணர்வு எல்லாருக்கும் இருக்குல்ல. தேகி அபிமானித்தோ கோய் ஹோன சகி. ஆத்மாங்கிற உணர்வு உடையவர்கள் யாருமே ஆகலை. சிவாய் தும் பச்சோங்கி, உங்களை தவிர புருஷார்த்து கரணாக நீங்களும் முயற்சி எடுக்கணும். எசனே ஜோ நஷீப்மே ஹோகா, அப்படி இருக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தில் இருந்தானா முயற்சி பண்ணுவேன் அப்படி இருந்துடாதீங்க. புருஷார்த் ஐசினகி கஹேங்க, இதை முயற்சின்னு சொல்ல முடியாது அப்படி நினச்சிங்கன்னா. वो तो पुरुषार्थ करते रहेंगे, जब फेल होते हैं तब कहे कि தக்தீர் மே ஜோதா. பாபா சொல்கிறாரு, எப்போ ஃபெயில் ஆகிடுறீங்களோ அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அதிர்ஷ்டத்தில் எனக்கு இல்லைன்னு. நீங்கள் முயற்சி பண்ணலை அதனால் ஃபெயில் ஆகிட்டீங்க. முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ் ஆகிருப்பீங்க. अच्छा मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பாபா இன்னைக்கு ஃபுல்லாக மவுண்ட் அபுவை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். மவுண்ட் அபுங்கிறது சைத்தன்ய தில்வாடா. மதுபனில் தானே தில்வாடா கோயில் பார்த்துருக்குறோம். அது ஜடம், இது சைத்தன்யங்கிறத தெளிவுபடுத்த சொல்லியிருக்கார். தாரணைக்கான சாரம், தேகி அபிமானி பண்ணேக்கா பூரா பூரா புருஷார்த் கரோ. தேகி அபிமானி ஆகுவதற்கான முழு முயற்சி செய்யுங்க. ऐसे कभी नहीं सोचना जो नसीब में होगा. அப்படி நீங்கள் நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க. அதிர்ஷ்டத்தில் இருந்தால் எல்லாமே நடக்கும். சென்சிபிள் பண்ணும், புத்திசாலியாக இருக்கணும். எதை எப்படி நினைக்கணுமோ அதை அப்படி நினைக்கணுங்கிறார். ஞான் சுன்கர் உசே சொரூப்மே லானா, ஞானம் கேட்டு அதை சொரூபத்தில் கொண்டு வாங்க. யாதுக்கா ஜௌஹர் தாரன்கர் ஃபிர் சேவா கரணிகே. நினைவு என்ற கூர்மையை கடைப்பிடிச்சு அதுக்கப்புறம் சேவா பண்ணுங்கள். பாபாவோட நினைவால் தான் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கிது. அதுக்கு பிறகு சேவா பண்ணுங்கள். சப்கோ ஆபு மகான் தீர்த்துக்கு மகிமா சொன்னாங்க. அனைவருக்கும் ஆபு மகான் தீர்த்தத்தினுடைய மகிமே சொல்லுங்கள். வரதானம், एक बाबा शब्द की स्मृति से याद और सेवा में रहने वाले सच्चे योगी सच्चे सेवादारी भव. ஒரே ஒரு பாபாங்கிற சப்தத்தினுடைய நினைவால, நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி, உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். आप बच्चे मुख से व मन से बार बार बाबा शब्द कहते हो. நீங்கள் வாயினால் மனசில் அடிக்கடி பாபா பாபான்னு சொல்கிறீங்க. பச்சே ஹோ தோ பாபா சப்த யாத் ஆனா. குழந்தைகள் அப்படின்னாலே பாபாங்கிற சப்தம் தானாகவே வரும். ஏ சோச்சனாகி யோகே, அல்ல அவரை பற்றி யோசிக்கிறது யோகமா? தானாக நினைவு வர்றது யோகாவா அல்லது அவரை பற்றி யோசித்து நினைவு வர்றது யோகாவா? முகுசை பார் பார் கேனா பாபா ऐसे कहते. அடிக்கடி சொல்கிறீங்க பாபா இப்படி சொன்னார், பாபா இப்படி சொன்னார்னு. பாபா ने ये कहा, यही सेवा है. बाबा இப்படி சொன்னார், இதுதான் சேவான்னு. लेकिन इस बाबा शब्द को कोई दिल से कहने वाले हैं, कोई नॉलेज के दिमाग से. இந்த பாபாங்கிற சப்தத்தை எல்லாரும் சொல்கிறோம். பாபா இப்படி சொன்னார், இப்படி செய்ய சொன்னார், இப்படி இருக்க சொன்னார், எல்லாமே பாபா பாபான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பாபாங்கிற சப்தம் உள்ளத்திலிருந்து வெளியாகுதா அல்லது புத்தியிலேருந்து வருதா? जो दिल से कहते हैं उन्हें दिल में सदा प्रत्यक्ष प्राप्ति खुशी और शक्ति मिलती है. உள்ளத்திலிருந்து யார் பாபான்னு சொல்கிறாங்களோ அதனுடைய பிரத்யக்ஷ பிராப்தி, खुशी மற்றும் शक्ति கிடைக்குது. दिमाग वालों को बोलने समय खुशी होती है, सदा काल की नहीं. பாபா சொல்கிறார், சும்மா புத்தி அளவு சொல்கிறாங்க அப்படின்னா, ஞானத்தால் புரிஞ்சு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய நேரம் மட்டும் குஷி கிடைக்கும், சதா நேரம் அந்த சந்தோஷம் இருக்காது. ஆகவே உண்மையான சேவாதாரன உள்ளத்திலிருந்து பாபாங்கிற சப்தத்தை கொண்டு வரணும். ஸ்லோகன், परमात्मा और भी क्षमा पर फिदा होने वाले ही सच्चे परवाने हैं.
பரமாத்மா என்ற ஒளியின் மீது பலியாகக்கூடியவர்களே உண்மையான வெட்டில் பூச்சி. அடுத்த பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. एक श्रेष्ठ कर्म करने का 100 गुना संपन्न फल आपके सामने आएगा. ஒரே ஒரு சிரேஷ்ட கர்மா நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் 100 மடங்கு உங்களுக்கு அதோட முழு பலன் என்பது உங்கள் முன்னாடி வந்துடும். லேக்கின் அப் அல்பகால்க்கு இச்சா மாத்திர அவித்யா பண்ணும். ஆனால் நீங்கள் அந்த நேரம் எப்படி இருக்கணும்? பாபா சொல்கிறாரு, நீங்கள் அல்ப காலத்தினுடைய இச்சா மாத்திரம் அவித்யா ஆகணும். இச்சா அச்சா கரம் சமாப்த கர் தேத்தி ஹை. பாபா சொல்கிறாரு, அந்த நேரம் உங்களுக்கு ஆசை வரக்கூடாது. எந்த நேரம்? அந்த சிரேஷ்ட கர்மத்தோட பலன் 100 மடங்கு உங்களுக்கு அந்த முழு பலன் கிடைக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஆசையிலேருந்து விடுபடணுங்கிறாரு. ஏன்னா அந்த இச்சாங்கிறது அச்சா கர்மத்தை அழிச்சிடுது, நல்ல கர்மத்தை அழிச்சிடுது. இச்சா ஸ்வச்சத்தாக்கோ கதம் கர் தேத்தி. இந்த ஆசை, இச்சானா ஆசைங்கிறது அந்த சுத்தத்தன்மையை அழிச்சிடுறது. அவர் ஸ்வச்சத்தாக்கே பஜாய் சோச்சிதா பனா தேத்தி. அந்த ஸ்வச்சதா சுத்தம் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க யோசிக்கக்கூடியவங்களாக அவங்கள ஆக்கிடும். इसलिए विदा की विद्या हो, विद्या की अविद्या हो. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஆசை அப்படிங்கிற அந்த கல்வி, ஆசை அப்படிங்கிற கல்வியிலிருந்து அவித்யா, ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் ஆயிடுங்க. ஆசை அப்படிங்கிற அந்த சப்தம் அதை அழிச்சிட்டு ஆசையற்றவராக நீங்கள் ஆக வேண்டும். அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய சிரேஷ்ட கர்மத்திற்கான 100 மடங்கு முழு பலனை நீங்கள் அடைய முடியும். ஓம் சாந்தி. पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला. पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला. स्वरूप है, यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है. इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है. कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला. जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला.
अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन के मंदिर में मन की मूर्ति मुस्काई। दीन प्रभु की सबको देने चला ये काफिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। पवित्रता के बल से होगी पावन दुनिया ये सारी। सबका भला हो यही दुआ का दिल में सिलसिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध